ஸ்டாலின் அவர்களை சுத்தி ஒரு 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. 4 வியாபாரிகள் யாரு? அவங்க பேர் தான் அமைச்சர். ஆனா செய்யற தொழில்னா வியாபாரம். மக்களை வச்சுக்கிட்டு, மக்கள் பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் கொள்ளடிக்கின்ற 4 வியாபாரி. அந்த பெரிய வியாபாரி யாரு? ஏவா வேலு. பெரிய வியாபாரி ஏவா வேலு. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த ஏவா வேலு இந்த சமுதாயத்தினா, இந்த சமுதாயனால ஏவா வேலுக்கு பிடிக்காது. அதெல்லாம் நிறைய மனசுல இருக்குது. என் மனசுல இருக்கிறது அந்த கோபத்துல நீங்க புரிஞ்சுப்பீங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கட்சிக்குள்ள நடக்கின்ற பிரச்சனை எல்லாம் காரணம் யாருன்னா இந்த திமுக தான் காரணம். அதெல்லாம் என் தம்பிகளும் சரி, என் தங்கைகளும் நீங்க மறக்க கூடாது, மறக்க கூடாது. அடுத்த வியாபாரி சேகர் பாபு. அடுத்த வியாபாரி 10 ரூபாய். 10 ரூபாய், 10 ரூபாய் பாலாஜி. அடுத்தது நேரு. அதான் பேர் தான் நேரு, காந்தி பேர் வச்சிருக்கிறாங்க. ராணிப்பேட்டையில ஒரு காந்தி. அங்கிருந்து வந்த பேர் தான் காந்தி. செய்யறதெல்லாம் 420. நீங்க பாருங்க, சிந்தியுங்கள். ஒரு மாற்றம் வர வேண்டும், ஆட்சி மாற்றம் நடக்கும். விவசாயிகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா போன வருஷம் கடந்த 5 ஆண்டு காலத்துல 3280 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். 3280 விவசாயிகள். நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 5 கொலைகள் நடக்குது. ஒரு நாளைக்கு 5 ஆண்டு காலத்துல 8700 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. 5 ஆண்டு காலத்துல 62,000 குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. 5 ஆண்டு காலத்துல 27,000 போக்சோ குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாட்டில். ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 35 குழந்தைகள் மீது குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாளைக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 10%. 90% அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க. இந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில, கெட்ட ஆட்சியில, திறமை இல்லாத, தகுதி இல்லாத, நேர்மை இல்லாத திமுக ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. தினம் நடந்துட்டு. ஒரு மருத்துவனாக, முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக, 3 மகளுக்கு தந்தையாக நான் கேட்கின்றேன். தமிழக மக்களே, பெற்றோர்களே, மகளிர் பெற்றோர்களே, அத்தனை பேரும் சேருங்கள். இந்த திமுகவை விரட்டி அடியுங்கள். வேண்டாம். கொள்ளக்கார கும்பல். அதாவது நான் கேட்கிறேன், ஒரு ஊர்ல போறீங்க, ஒரு கிராமத்துல, ஒரு ஊர்ல திடீர்னு ஒரு திருடன் உள்ள நுழைஞ்சிட்டானா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த ஊர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த திருடனை விரட்டி அடிப்பீங்க. அடிச்சு என்ன பண்ணி விரட்டி அடிச்சுடுவீங்க. இதேதான் தமிழ்நாட்டை கொள்ளடிக்கின்ற திமுக. நீங்க ஊர் உள்ள திருட வந்தா நீங்க அப்பதான் இந்த ஜாதி, இந்த கட்சி, இந்த மதம் பாப்பீங்களா? இல்ல. ஜாதி, மதம், மேதம், மொழி எதுவும் பார்க்க மாட்டீங்க. கட்சி இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஐயோ வந்துட்டாண்டா, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து திருடனை விரட்டடிக்கணும். அதே தான் தமிழ்நாட்டு மக்கள் நான் கேட்கிறேன். இந்த திருட்டு கும்பல் தமிழ்நாட்டை கொள்ளடிக்கின்ற திமுகவை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும், அனைத்து ஜாதி, மதம், இனம், மொழி எதையும் பார்க்காதீங்க, விரட்டி அடியுங்கள். இது உங்களுடைய கடமை. இது அனைவருடைய கடமை. இது ஏன்னா போதும், இவர்கள் தமிழ்நாட்டை திவாலாக்கி, நாசப்படுத்தி, இன்னைக்கு தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கிய திமுகவை விரட்டி அடியுங்கள். இங்கே நிற்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் கோ ஹரி அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணியோடு, பாசத்தோடு, எல்லாவற்றுக்கும் மேல் உங்களை உரிமையோடு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வெற்றி பெற்றாக வேண்டும். இன்னும் ஒரு மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும். ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அதில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இந்த திருத்தணியிலே கோ ஹரி அவர்களை இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு, பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.